வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரியே சூப்பராக ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிது. நம்ம கன்ஃபார்மாக வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கண்டிப்பாக வந்து வச்ச நம்பரே வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். 3ஆம் நம்பர், அதே மாதிரி 5ஆம் நம்பர் 0 இதுக்குள்ளே வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அதனால தான் நமக்கு 3ஆம் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்தோம். 3 3 3 எல்லாத்துலேயும் 3ஆம் நம்பர் வச்சு அதிகமாக கொடுத்த காரணம் என்னென்னா, 3ஆம் நம்பர் தான் இன்றைக்கி வரப்போகுதுன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. அதனால தான் நம்ம ஏ போர்டில் 3ஆம் நம்பர் வச்சு கொடுத்த 365, அதே மாதிரி 3ஆம் நம்பர் தான் அதிகமாக வச்சுருப்போம் பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே வந்து 3ஆம் நம்பர் தான் அதிகமாக வச்சுருப்பேன். ஏ போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் அதிகமாக வச்சு எழுதி கொடுத்துப்பேன். ஏன்னா 3ஆம் நம்பர் வருதுன்றது நல்லாவே தெரியும் எனக்கு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதான் எதிர்பார்த்தாங்க பாருங்கள். 6 5 3 வரணுங்க. இது தாண்டி 8ஆம் நம்பர் இங்கே வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்து இதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. 5ஆம் நம்பர் நம்ம சொன்னோம். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ட்ரைனிங் இது கொடுத்ததே அதான். அங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம். ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது பாருங்கள். வந்தால் உங்களுக்கு 4 நம்பர் தான். அது வந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் அதே மாதிரி 0 இதில் வந்துருங்க. இதுக்குள்ளே தான் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. சரிங்களா, செமையாக ஒரு வின்னிங் தான் நமக்கு. அதான் நம்ம என்ன சொன்னோம்னா, 0 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போனோம் இதிலே கனெக்ட் பண்ணிட்டோம். 5 0 இங்கே பாருங்கள். இந்த 2 நம்பர் ஏதோ ஒன்று எடுத்து வருவாங்க. நம்ம காலையிலே சொல்லிட்டோம் இல்லையா. நமக்கு வந்து இந்த உங்களுக்கு போன வாரம் ஓல்டு ரிசல்ட்டில் என்னவோ அது பெஸ்ட்டு ஆடுவாங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து 150 இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன இருக்குது, 350. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி 350ன்னு ஆடிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, அதனால தான் நம்ம காலையிலே சொன்னால் கண்டிப்பாக இந்த 150 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் தான் 8 வர போகிறாங்க. 2 நம்பருமே 8 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஒரு சொன்ன மாதிரியும் வந்து இப்போ ஓல்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஆடிட்டாங்க அருமையாக. சரிங்களா, நல்ல ஒரு வினிங். அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஃபேவரட்டான வின்வின் கம்பெனியோட இருக்குது. வின்வின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இது 15/4/2024 65வது குழுக்கள். சரிங்க, இந்த டிராவலில் நமக்கு என்ன நம்பர் எல்லாமே இருக்குது, அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம காலையிலே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக 3ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சே தான் கொடுக்குறோம். ரொம்ப விஷயம். ஏன்னா எனக்கு திரும்ப 3ஆம் நம்பர் எடுக்கிற மாதிரி இல்லை, எந்த விதமான முகாந்திரமும் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால தான் நம்ம 3ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல நிறைய 3ஆம் நம்பரே வச்சு கொடுத்தோம். சரிங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு ஜர்க்கு அடிச்சது கண்டிப்பாக 3ஆம் நம்பர் வந்து எடுக்காமல் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சோம். நான் என்ன நினச்சேன் தெரியுமா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பட் 2 நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 3 நம்பர் அப்படியே அங்கேயே இருக்கணும். அதே மாதிரி 9 நம்பர் அங்கேயே இருக்கணும். இடையில மட்டும் மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் மாற்றினது இங்கே ஒரு மட்டும்தான் நமக்கு மாற்றாமல் அப்படியே விட்டு மிஸ் 2 நம்பர் மாற்றிட்டாங்க. இப்போ 5ஆம் நம்பர் நம்ம கணக்கு இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் தெரியுமா, என்ன தெரியுமா, 359ங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம். அதனால தான் அந்த நம்பர் எழுதி வச்சுருக்குறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. 359 356 இந்த நம்பரில் எழுதி வச்சுக்கிற பாருங்கள். உங்களுக்கு அந்த நம்பர் வரும்னு எதிர்பார்த்து தான் நம்ம வந்து 359, அதே மாதிரி 398 390 இதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வரல. அதுக்கு பதிலாக நமக்கு 3ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வந்துருச்சு. அது போக நம்ம வந்து 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதில் 5 0ங்கிறது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. 5ஆம் நம்பர் 2 நம்பர் எனக்கு சான்சஸுங்க. அவன் வந்து 96 35ங்க. இந்த 2 நம்பர் தாங்க எனக்கு. நான் இந்த கணக்கு தட்டு வந்து பாருங்கள், ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லை. 96ங்க ஒரு செட்டாப் நம்பர், அதே மாதிரி 35 ஒரு செட்டாப் நம்பர். இதுதான் நான் பேசிக்காக எதிர்பார்த்தேன். அதில் வந்தது நமக்கு இதுதான் வந்துருச்சு. 2 நம்பர் எப்பவுமே வந்து ஒரு பேசிக் செட்டப் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நம்பர் கிடைக்கும். அதாவது 96ங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பர், 35ங்கிறது ஒரு சின்ன நம்பர். 2 பேஸ் செட்டப் கிடச்சிது. இதில் எதோ ஒன்று தான் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதில் வந்து 35ங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிது. அருமையான ஒரு வின்னிங். சரிங்களா, நம்ம எதிர்பார்த்த நம்பர் நமக்கு கிடச்சிது. இன்றைக்கி தான் நமக்கு என்ன எதிர்பார்த்தோமோ அந்த நம்பர் கிடச்சிது. வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், கொஞ்சம் நம்ம மாறி இருப்போம். நான் கரெக்டாக எக்ஸாக்டாக ஏ போர்டில் இது தான் வருது, பி போர்டில் இது தான் வருதுன்னு எதிர்பார்த்தது இன்றைக்கி தான் அப்படி தான் எதிர்பார்த்தோம். அது வந்துருந்துச்சு. எனக்கு அப்போயும் ஒரு டவுட், நம்ம இது வந்து இப்போ டேரெக்டாக வந்து 5ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் டேரெக்டாக வந்து ஏபிசியில் கொடுத்துடலாமா அப்படின்னு நினச்சேன். திடீர்னு ஒரு வேளை நீங்கள் நம்பரை வரல அப்படின்னா நீங்களாம் பெரிய வருத்தத்துக்கு உண்டாவீங்க. அதனால தான் நான் கம்மல் விட்டுட்டேன். அதனால தான் அதில் மட்டும் 3 3 3 3 எல்லாத்துலேயும் 3ஆம் நம்பர் வச்சு எழுதி கொடுத்தேன். ஏதாவது உங்கள் கண்ணில் ஒன்றில் படாதா அப்படிங்கிறதுக்காக. பட் போட்டிருந்தா அருமையான வின்னிங்காக தான் இருக்குது. சரிங்க, அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் வின்வின் 15ஆம் தேதி இல்லையா, 15ஆம் தேதி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அதை பேஸாக வச்சு நாளைக்கு என்ன கிடைப்பாங்க அதை மட்டும் தான் பார்த்துருவோம். 219ங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர். அதே மாதிரி நமக்கு போன வாரத்தில் நமக்கு வின்வின் என்ன அடிச்சிருந்தாங்க அதை நம்மளால் கவனமாக பார்க்கணுமா இல்லையா, 531. சரியா, 531 சூப்பரான வின்னிங் போன வாரம். சரியா, அந்த மாதிரி 531. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 350. ஜஸ்ட் பார்க்கணும், பக்கமாக தான் வருது பாருங்கள் எல்லாமே. 350, அதே மாதிரி 219. சரிங்களா, அதே மாதிரி ட்ரா நம்பர் 765. சரிங்களா, 765 இதெல்லாம் நம்ம கணக்கில் எழுதுறது தான் 765. சரிங்களா, இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டா என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி நமக்கு
ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தெரியும். அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நம்பரை கொண்டு வரோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் 833ன்னு வந்திருக்கா. இதே நம்பர் நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்கலாம், நமக்கு நாளைக்கு 33 வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு 8ஆம் நம்பர் வைக்கலாம். அதுதான் எனக்கு எதிர்பார்க்குறேன். ஏ போர்டு எனக்கு 8ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 833 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரிங்க, 833 வைக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் இருக்குங்களா? இல்லை. அப்போ 733க்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 788ன்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 733 அப்படியே வைப்பாங்களா அப்படின்னா 733 வைக்கலாம், இல்லை 833 வைக்கலாம் இல்லையா? அப்போ நமக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஏன் 7ஆம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வின்வின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. கொஞ்சமாக மருந்துக்காக தொட்டுட்டு ஆடுவாங்க கண்டிப்பாக. சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 7ஆம் நம்பர் ஆடுவாங்க, 2ஆம் நம்பர் ஆடுவாங்க. இல்லைனா கடைசிக்கு நமக்கு 4ஆம் நம்பராக தான் ஆடிடுவாங்க. அதுதான் எப்போயுமே வின்வின் கம்பெனியோட பழக்கம். அந்த மாதிரி ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் கண்டிப்பாக வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 8, 7 அப்படிங்கிற 2 நம்பருமே கொடுக்குது. 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற 2 நம்பரையுமே பேசிக் கணக்கில் வரக்கூடியதுனால நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ஃபேவரபுளாக தெரிஞ்சவன வரைக்கும் அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நம்பர் கொண்டு வர அப்படின்னா அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்றைக்கி காலையிலே பாருங்கள் 3ஆம் நம்பர் அப்படியே வச்சுருவாங்கன்னு நினச்சோம். அந்த மாதிரி தான் கணக்கை திரும்ப காமிச்சு அதே மாதிரி வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலை. ஏன்னா நம்ம சொல்லி யாராவது மக்கள் போடு கட்டி வீணாக போயிட்டாங்க வம்பா பேருமே சொல்லி தான் நான் விட்டுட்டேன். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது வரப்போகாது. அது மாதிரி தான் இதுலேயும் நமக்கு தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு அதே மாதிரி 2 பக்கமும் வந்து நமக்கு 8 வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்க? எனக்கு 8ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படின்னா 958. சரிங்களா? 958ங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. அது இருந்த இடத்துங்க நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல நீங்கள் 8ஆம் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுல்ல. 3ஆம் நம்பர் கொடுக்கலாம்ல. அதனால தான் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் அந்த இடத்துல 8ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா கூட 8 வர்றது அப்படின்னா கூட எனக்கு எடுத்துங்க. எனக்கு 8, 4 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. 8, 2 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருக்கா? டபுள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தால் எடுத்துக்கங்க. சரிங்க? எனக்கு இப்போ சிங்கிள் ஆடினாங்க வந்து நமக்கு இப்படி கூட வந்துடலாம் இல்லையா? 834 அப்படின்னு சொல்லலாம், இல்லை 831 அப்படின்னு சொல்லலாம், 832ன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபைனல் கிடையாது. இது போக இன்னொரு ட்ரா போடுவோம் கண்டிப்பாக. அதில் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அது கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நமக்கு இப்படி கொண்டு வரோம். அது போக நமக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ஷூராக தெரிஞ்சிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர் எவ்வளோ ஷூராக தெரியுதோ அதே மாதிரி தான் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் 0க்கான வாய்ப்புகள் நாளைக்கு மறுபடியும் இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி 4 நம்பர் உங்களுக்கு 0 மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி சி போலி 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது. அதில் மாற்றமே கிடையாது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 830 இருக்கணும், இல்லை 834 இருக்கணும். இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்கன்னா கூட எடுத்துக்கங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி தான் அடிப்பாங்க. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை கொஞ்சம் என்டர் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 350னா அதை விட அடுத்தபடிக்கு நமக்கு 8ஆம் நம்பர் தான் போவாங்க. 3க்கு அதுக்கு அடுத்து 8ஆம் நம்பர் தான் போகணும். அப்படி தான் போகும். அதை விட கொஞ்சம் ஐப்பு கொடுக்குற மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அது வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஆட்டத்தில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா 995ன்னு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி நம்பர்கள் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. 995. 9ஆம் நம்பர் தான் டபுள்ஸ் வைக்கணுமா அப்படின்னா இல்லை. 5ஆம் நம்பர் வைக்கலாம் இல்லையா? 955ன்னு வைக்கலாம் இல்லையா? ஏற்கனவே வந்து 944ன்னு வச்சுக்கிறாங்க. வைக்கலையா? வச்சுக்கிறாங்க. 944ன்னு வச்சுக்கிறாங்களா? அதே மாதிரி 944 வேறு எங்கேயாவது வச்சுக்கிறாங்க. 744 வச்சுக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி மறுபடியும் 755ன்னு வைக்கிறதுக்கு, அதாவது 955ன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம். திரும்ப ஒரு 5ஆம் நம்பர் பி போல் வைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நமக்கு 95 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அதாவது நாளைய பொறுத்தவரைக்கும் வந்து 850 சில்லறையாக இருக்கணும், இல்லை 750 சில்லறையாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இது வருதா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கன்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா 0 வந்தால் 4ஆம் நம்பர் தான் வரும் அந்த இடத்துல. வேறு எதுவும் நம்பரும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாக தான் வராது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, முகாந்திரம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கே ஒரு 0 வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த பேஸாக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 0க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் 0 பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நாளைக்கு வரக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அதே மாதிரி 2ஆம் நம்பர் 0 இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதுக்குள்ளே உங்கள் கணக்குகள் வருது அப்படின்னா எடுங்களேன். இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஏ போர்டு வந்து 834 வரலாம், இல்லை 832 வரலாம். சரிங்களா? அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி
2754 இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. வேறு இந்த நம்பர் நீங்கள் அதிகமாக அலைய வேண்டியதில்லை. மேக்ஸிமம் இதுக்குள்ளே செட் ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? 0 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங். இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது. இதில் எதுவும் உங்கள் நம்பருக்கு மேட்ச் ஆகுதுனால நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.